சிவபெருமானுக்கு எண்ணெயால அபிஷேகம் நடக்கும்னு நம்மள பல பேருக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்காக ஊற்றப்படக்கூடிய எண்ணெயை குடங்குடமாக குடிக்கும் ஒரு அதிசய லிங்கத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர் மாவட்டம் திருநீலக்குடியில இருக்கக்கூடிய நீலகண்டேஸ்வரர் கோவில்ல தான் இந்த அதிசயம் நடைபெறுது. இந்த ஸ்தலத்துல இறைவனை மனோக்கியநாதர் அப்படிங்கிற பேர்ல தான் அழைக்கிறாங்க. இந்த ஸ்தலத்தோட மூலவருக்கு எண்ணெயால அபிஷேகம் செய்வது வழக்கம். நீலகண்டேஸ்வரர் கோவில்ல இருக்கக்கூடிய மூலவருக்கு எவ்வளவு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செஞ்சாலும் அத்தனையுமே சிவலிங்கத்துக்குள்ளேயே போய் அவ்வளவுமே உறிஞ்சப்படுகிறதா சொல்லப்படுது. இந்த எண்ணெய் எங்க போகுது அப்படிங்கறதா ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாவுமே இருக்கு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லிங்கத்தோட திருமேனிய அபிஷேகம் செய்த அடுத்த நாள் பார்த்தோம்னா கூட 1 வருடத்துக்கு முன்புதான் இந்த லிங்கத்துக்கு மேல எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் செஞ்சாங்க போல அப்படிங்கிற அளவுக்கு காணப்படுமா. அதாவது லிங்கத்தோட திருமேனியில எண்ணெயை தடவுனதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காதா, அவ்வளவு உலர்ந்து காணப்படும் அப்படின்னு இப்ப வரைக்குமே நிறைய பேர் சொல்றத கேட்க முடியுது.